சிவசிவா ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். விஷா டிவைன் வ்ளாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன கோவிலை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அருள்மிகு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் திருக்கோவிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் பிள்ளையார்பட்டின்ற ஒரு கிராமத்தில் அமைந்திருக்கு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சுமார் 1300 வருஷ பழமை வாய்ந்த கோவில். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்தல விருட்சமாக மருத மரம் போற்றப்படுது. மருத மரம் பார்த்தீங்கன்னா 1800 வருஷம் பழமை வாய்ந்த மருத மரம் இங்கே இருக்கு. இந்த கோவிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் சின்ன மலை அடிவாரத்தில் இந்த கோவிலை குடையப்பட்டிருக்காங்க, அதாவது கட்டப்பட்டிருக்காங்க. சுமார் 1300 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோவில் தோன்றி இருக்கு. இந்த கோவிலில் விநாயகர் பார்த்தீங்கன்னா சுமார் 6 அடி உயரத்தில் காட்சி கொடுக்குறாரு. வடக்கு திசை நோக்கி காட்சி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் மற்ற கடவுளோட உருவங்களும் செதுக்கப்பட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா, அதாவது இந்த கோவில பல்லவ மன்னர்களுக்கு முன்னாடியே பாண்டிய மன்னர்களால கட்டப்பட்டிருக்க பெருமையும் இந்த கோவிலுக்கு உண்டு. கல்வெட்டு அமைப்புல இதை பத்தி கூறப்பட்டிருக்காங்க, பேசப்பட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா திருக்குளம் இருக்குங்க. விநாயகர் கோபுரத்துக்கு எதிர்க்கே பாத்தீங்கன்னா வெளிப்பிரகாரத்துல வடதிசையில பெரிய திருக்குளம் இது. அந்த திருக்குளத்துல ஒரு வரலாறு என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சங்கடஹர சதுர்த்தி காலத்துல இரவு நேரத்துல விநாயகர் மூஷிக வாகனத்துல எழுந்தருளி கோவில் உள்பிரகாரத்தை வலம் வருவாரு அப்படின்றது இங்க பேசப்படுது. அப்படின்றதுக்காக நான் இந்த போட்டோஸ் எடுத்தேன், அதையும் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். பெரிய மூஷிகரோட வாகனத்து மேல நம்ம விநாயகர் பெருமாள் எழுந்தருளி இங்க கோவிலை சுற்றி வருவாரு ஒரு சதுர்த்தியின் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது. இங்க திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவா பிரம்மாண்டமா 10 நாட்கள் கொண்டாடுவாங்களாம். முதல் நாள் கோவில்ல கொடியேற்றப்படுவாங்க, அப்புறம் காப்பு கட்டுவாங்க, அப்புறம் தினமும் நிகழ்ச்சி நடைபெறுமா. 10ஆம் நாள் காலையில தீர்த்தவாரி நடத்துவாங்களாம். அது மட்டும் இல்லாம கார்த்திகை மாதத்துல திருக்கார்த்திகை தீப திருவிழா, மார்கழி மாதத்துல திருவாதிரை திருவிழா, சிவகாம சுந்தரி சமேத நடராஜர் பெருமான் திருவீதி பவனி வருதல், ஆங்கில புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு தின விசேஷ பூஜைகளும் நடைபெறுவாங்களாம். நேர்த்தி கடன் பார்த்தீங்கன்னா, இங்கே கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அவங்க வேண்டுதல் நிறைவேறியதும் இங்கே இருக்க பிள்ளையாருக்கு முக்குறினி மோதகம் கொழுக்கட்டை அதெல்லாம் செஞ்சு படைச்சு வழிபடுவாங்களாம். தொழில் அபிவிருத்தி பண்ணணும், தொழில் மேலும் வளரணும் அப்படின்றவங்க இந்த கோவிலில் கணபதி ஹோமம் செஞ்சு பலன் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அருகம்புல் மாலை சார்த்தி நம்ம வழிபடுறது நம்மளுடைய நேர்த்தி கடன் செஞ்சா அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுறாங்க. கோவில் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே அழகா பிரம்மாண்டமா இருக்கு. ரொம்ப டிவைன் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஸோ எனக்கு கிடைச்ச இந்த டிவைன் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கும் ஷேர் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோவா எடுத்து போட்டிருக்கேன். நம்ம சேனலை நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்றீங்க, லைக் பண்றீங்க. நம்ம விஷா டிவைன் வ்ளாக் சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும், ஏதாவது வீடியோலையோ இல்லை நான் ஏதாவது பேசுறதுல திருத்தம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சொல்லுங்க. நான் வர வீடியோஸ்ல நான் திருத்தி உங்களுக்காக நான் போடுறேன். எங்க சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க, அதுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. தொடர்ந்து உங்க சப்போர்ட் கொடுங்க. இங்க இருக்க பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரோட அருளால நீங்க நினைச்ச காரியங்கள், வேண்டுதல் எல்லாமே நிறைவேற நான் பிரார்த்திக்கிறேன். நீங்களும் உங்க மனசார வேண்டிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே இனிமே நல்லதாவே நடக்கும். எல்லாரும் நல்லா இருக்கும், நல்லதே நடக்கும். நன்றி.